வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜே எக்ஸாமில் 18/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின். ஒரு 2 எண்கள், அந்த எண்களுடைய ரேஷியோ பிட்வீன் 2 எண்கள் 62, 217. இந்த எண்களுடைய ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட விகிதம் வந்து 1:14 அப்படின்னா எல்சிஎம் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய மீச்சிமா மற்றும் மீப்போவுக்கு இணையாக இருக்கும்னு சொல்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. சரிங்களா, அந்த எண் ஸோ மீச்சிமா என்னவாக இருக்கும், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ எக்ஸி 14x தான் இருக்கும் அதனுடைய மீப்போவா அப்புறம் மீச்சிமா. சரிங்களா, இப்போ அந்த 2 எண்களுடைய பெருக்கல் பலன் 62 × 217 ஈக்குவல் எக்ஸ் × 14x. சரிங்களா, இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 21 31. அடுத்து மிச்சம் இங்கே 2 இருக்கும், 7 14. அப்புறம் 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 31. ஸோ x² மதிப்பு 31 × 31 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 31. நமக்கு என்ன தேவை, 2 எண்களுக்கும் எல்சிஎம், அப்புறம் எல்சிஎம் தான் தேவை. எல்சிஎம்மோட மதிப்பு என்ன, 14x. ஸோ 14x ஈக்குவல் டு 14 × 31. யூனிட் டிஜிட் வந்து 4ல் முடியணும். யூனிட் டிஜிட் 4ல் முடியும் மாதிரி ஒரே நம்பர் தான், 434 தான் ஆன்சர். அடுத்து 2வது கணக்கு. இந்த 4 எண்களால், சரிங்களா, இந்த 4 எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண். அப்படி வகுக்கும்பொழுது அதனுடைய ரிமைண்டர் வந்து மீதி வந்து 9ன்னு சொல்லி வரணுமா. சரிங்களா, அப்போ என்னவாக இருக்கும், இந்த 4 எண்ணோட எல்சிஎம்மு, சரி, இந்த 4 எண்களுடைய எல்சிஎம் ப்ளஸ் 9ன்னு சொல்லி இருக்கும் அந்த நம்பர். சரிங்களா, எல்சிஎம்மு அப்புறம் அந்த எண்ணோட மதிப்பாக இருக்கும். அப்போது 12, 16, 20 இது 3க்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 4ஆல் அடி எடுத்திங்கன்னா 3 நாங்கள் 12, 4 நாங்கள் 16, 5 நாங்கள் 20. ஸோ எல்சிஎம் என்ன வரும், எல்சிஎம் வந்து 240. சரிங்களா, அப்போ அந்த எண் என்னவாக இருக்கும், 4 இலக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது வந்து 3 இலக்கம். ஸோ இதை வந்து 4 இலக்க எண், குறைந்தபட்ச 4 இலக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000. சரிங்களா, மினிமம் ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ மினிமம் வந்து 1000 சொல்லியிருக்கும். 1000 தான் வந்து இருக்கிறதுலே வந்து மிக குறைந்த 4 இலக்க எண். அது வந்து 240 ஓப்படுமானா இல்லை. ஸோ 240 4ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 0 960 சொல்லி வரும். ஸோ அப்போது 5ஆல் வந்து 240, 5ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இருக்கிறதுலே குறைந்தபட்ச 4 இலக்க எண்ணாக வந்து கிடச்சிரும். அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1200 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை, இந்த எண் வந்து இது வந்து 1200 வந்து முழுமையாக வகுப்படும். இந்த 240ஆல் வந்து முழுமையாக வகுப்படும். சரிங்களா, நமக்கு என்ன தேவை, 9 மிச்சம் வர மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அப்போது 1200 கூட்டல் 9 ஈக்குவல் டு 1209 தான் வந்து மிக குறைந்த 4 இலக்க எண். இந்த 3 எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண்கள். அப்புறம் மீதி வந்து 9 வரக்கூடிய மாதிரி ஒரே நம்பர் என்ன, 1209தான் ஆன்சர். சரிங்களா, ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், இந்த நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய மடங்கு தான் வந்து குறைந்தபட்சம் 4 இலக்க எண் என்ன பார்த்தீங்கன்னா 1200. ஸோ 1200 வந்து முழுமையாக வகுப்படும். நமக்கு என்ன தேவை, மீதி வந்து 9 வர மாதிரி நம்பர் தேவை. ஸோ 1200 கூட்டல் 9 1209 தான் the smallest 4 digit number which is divided by 12, 16 and 20 and gave the remainder 9. சரிங்களா, ரிமைண்டர் தேவைன்னா அந்த அந்த எண்ணை வந்து ரிமைண்டர் மீதி என்ன தேவையோ அந்த எண்ணை வந்து கூட்டிக்கிற வேண்டியதான். அடுத்த கணக்கு 15வது கணக்கு. ஒரு மனிதன் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வரான். சரிங்களா, ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போயிட்டு வரான். போகிறது அப்புறம் வர்றது ரெண்டும் வந்து முதல்ல வந்து நடந்து போகிறான் வியூ பாயிண்ட்டுக்கு. அடுத்து ரிட்டர்ன் வரும்போது காரில் வர்றான். அப்படி வரும்போதில் அவனுக்கு டைம் எவ்வளோ ஆகும், 6 மணி நேரம் 45 நிமிஷம் ஆமாம். சரிங்களா, இதை சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து 2வது இது வந்து 2 பக்கமும் காரில் போயிட்டு வந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து முதல்ல வந்து போகிறான், அடுத்து ரிட்டர்ன் வரான். சரிங்களா, இது வந்து ஆல்ரெடி பார்த்த கணக்கு தான். 2 பக்கமும் காரில் போயிட்டு வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 2 மணி நேரம் வந்து மிச்சமாக தான். அப்போது அவனுடைய பயண நேரம் 4 hours 45 minutes சொல்லியிருக்கோம். சரிங்களா, 2 மணி நேரம் மிச்சமாகறதுனால இந்த சமன்பாடு 2 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 பக்கமும் நடந்தே போனாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லி, நேரம் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து சமன்பாடு 1 இருக்கு இல்லையா, சமன்பாடு 1 வந்து 2ஆல் பெருக்கும். சமன்பாடு 1 வந்து 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 walk +
2 கார் ஈக்குவல் டு 12 hour 90 minutesனு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இதை வந்து சமன்பாடு 3 சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து சமன்பாடு 3லேருந்து சமன்பாடு 2 வந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதிலேருந்து கழிச்சோம் 2 walk ஈக்குவல் டு என்ன வரும்? 8 hour 45 minutesனு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்த கணக்கு, ஒரு வாஷிங் மிஷினோட விலை அதனுடைய டிவி அது போல் ஒரு வாஷிங் மிஷினோட விலை வந்து டிவியோட விலையோட 25% கம்மியாகும். சரிங்களா? இப்போ வந்து வாஷிங் மிஷினோட விலையை வந்து 82% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் டிவியோட விலை வந்து 16% வந்து குறைக்கிறாங்க. அப்படி குறைக்கும் பொழுது 8 வாஷிங் மிஷின் அப்புறம் 9 டிவிகளுக்கு இடையே உள்ள விலை வேறுபாடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது வாஷிங் மிஷினு, இங்கே வந்து டிவி. சரிங்களா? இப்போ வந்து டிவி வந்து எவ்வளவு 25% வந்து கம்மின்னு சொல்லிட்டாங்க. 25%க்கு பின்னாடியும் 1/4. ஸோ டிவி வந்து 400 ரூபா அப்படின்னா வாஷிங் மிஷினோட விலை எவ்வளோ இருக்கும்? 300 ரூபாய் இருக்குமா? ஏன்னா 25% லெஸ் இல்லையா? இப்போ என்ன ஆகுது? 82% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதோட விலை வாஷிங் மிஷினோட விலை. சரிங்களா? 82% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அதோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 546 246 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போது 540 ரூபா டோட்டல் இன்க்ரீஸ் வரும். 546 ரூபா. அடுத்ததாக டிவியோட விலை என்ன ஆகுது? 16% வந்து கம்மியாகுதாமா. 16% கம்மியாகுது. அப்போ 400லேருந்து 16% போச்சு அப்படின்னா 336 ரூபாய். சரிங்களா? 336 ரூபாய். இப்போ என்ன கேட்குறாங்க? 8 வாஷிங் மிஷின் அப்புறம் 9 டிவியோட விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 8 டிவி அப்புறம் 8 வாஷிங் மிஷின் அப்புறம் 9 டிவி. 8 வாஷிங் மிஷினோட விலை என்ன? 8 × 300 ப்ளஸ் 9 × 400. சரிங்களா? அப்போ என்ன வரும்? 2400. அடுத்து ஒரு 2400, அடுத்து 3200. மொத்தம் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வந்து வரும். எவ்வளவு? அடக்க விலை. ஃபஸ்ட்டு 8 வாஷிங் மிஷின் அப்புறம் 9 டிவியோட விலை வந்து அடக்க விலை எவ்வளோ இருக்கும்? 6000 ரூபாய் சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? எஸ்பி 8 வாஷிங் மிஷினுடைய விற்பனை விலை 546 ரூபாய் × 8 ப்ளஸ் 9 வாஷிங் மிஷின் 9 டிவியினுடைய விலை 9 × 336. ஸோ ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4368 ப்ளஸ் 3024. சரிங்களா? இப்போ வந்து எவ்வளோ ஆகும்? 2 கூட்டினீங்கன்னா 7392 ரூபா வரும். ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு? 1392 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1392. 6000 ரூபாயிலேருந்து 6392 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 23.2% தான் ஆன்சராக வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ கான்செப்ட்டு. ஃபஸ்ட் வந்து வாஷிங் மிஷினோட விலை வந்து டிவி விலையோட 25% கம்மியாக இருக்குது. ஸோ 400 ரூபா அப்படின்னா 300 ரூபாயை சொல்லி வாஷிங் மிஷின் வந்து இருக்கும். டிவியோட விலை 400 ரூபாய் இருக்கும். அடுத்து 82 ரூபா வந்து இதோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு வாஷிங் மிஷினோட விலை வந்து 541 ரூபாய் ஆகும். அடுத்து டிவியோட விலை வந்து 11% குறைஞ்சி 336 ரூபா வந்து ஆகும். இப்போ என்ன கேட்குறாங்க? 8 வாஷிங் மிஷின் 9 டிவியோடைய விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் கேட்குறாங்க. ஸோ 8 வாஷிங் மிஷின் அப்புறம் அதனுடைய அடக்க விலை என்ன வரும்? 6000 ரூபா. விற்பனை விலை என்ன வரும்? மொத்தம் வந்து 7392 ரூபா வரும். அதிகம் வந்து எவ்வளோ ஆயிருக்கு? 132 ரூபா அதிகமாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் இன் 23.2%. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மீடியன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொடுக்கப்பட்ட டேட்டாவில் மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன் கேட்டாங்க, இடைநிலை கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற எத்தனை நம்பர்ஸ்னு சொல்லி எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 3, 6, 9, 11. சரிங்களா? 11 கூட்டல் 1 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 6th டேர்ம் தான் வந்து நமக்கு தேவையான இடைநிலை. சரிங்களா? 6th டேர்ம் தான் வந்து இடைநிலை. சரிங்களா? அப்படின்னா ரெண்டாவது என்ன பண்ணணும்? இருக்கிற எண்களை எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதணும். ஸோ ஏறு வரிசையில் எழுதலாமா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? 33, ரெண்டாவது 36, மூணாவது வந்து 42, நாலாவது வந்து 48. சரிங்களா? அஞ்சாவது வந்து 56, ஆறாவது வந்து 57. ஸோ 6th டேர்ம் வந்து நமக்கு தெரியும். நமக்கு தேவையானது என்ன? 6th டேர்ம் தான். ஸோ ஆன்சர் வந்து 57. அவ்வளோதான். அடுத்ததாக இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சதான். ஒரே ஃபார்முலா வச்சு மாறி திருப்பி அதே சேம் கான்செப்டில் கேட்குறாங்க. a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² + c² + 2 × ab + a × b + b × c + c × a. இதுதான் வந்து a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா.
ஸோ அந்த ஃபார்முலா படி போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் 3. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின்ப்பா. இது வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லாம் கேட்கக்கூடிய, சிஹெச்எஸ் சிஜியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். என்னென்னா 2 வட்டங்கள் 28 சென்டிமீட்டர் அப்புறம் 20 சென்டிமீட்டர் ஆரமுடைய 2 வட்டங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 50 சென்டிமீட்டராமா. சரிங்களா? அப்படின்னா அதனுடைய டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனுடைய லென்த் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது குறுக்கு தொடுகோடுனுடைய குறுக்கு தொடுகோடு, டேன்ஜென்ட்னா தொடுகோடு. சரிங்களா? டிரான்ஸ்வர்ஸ்னால் குறுக்கு. சரிங்களா? குறுக்கு தொடுகோடுனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. மொத்தம் இது சம்மந்தமாக வந்து மொத்தம் 3 கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் டேரக்ட் காமன் டேன்ஜென்ட், டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து இன்னொன்று. மொத்தம் வந்து 3 கான்செப்ட் இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் ஃபார்முலா பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து 2 வட்டங்கள் இருக்குது. சரிங்களா? வட்டத்தையும் இதில் எடுக்கணும், இதிலே போடலாம். ரெண்டு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 வட்டத்தினுடைய ஆரம். சரிங்களா? ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்து 2 வட்டங்களுடைய ஆரம், இது R1, இது R2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து T டிஸ்டன்ஸ். சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து இது O, இது O1. சரிங்களா? மையம், வட்டத்தின் மையம். சரிங்களா? இப்போது இதுக்கு வந்து குறுக்கு தொடுகோடு தான் கேட்குறாங்க. சரிங்களா? குறுக்கு தொடுகோடுனா எப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, சாரி, இந்த மாதிரி ரெண்டும் டச் பண்ணோம். சரிங்க? அந்த இடத்துல டச் பண்ணணும்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி இப்போ டச் பண்ணலாம். சாரிங்க, இப்போது ஏபி, இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம், இது வந்து சின்னு எடுத்துக்கலாம், இது டின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த ஏபி அல்லது சிடியினுடைய மதிப்பு என்ன வரும்? இந்த மாதிரி குறுக்கு தொடுகோடு அப்படின்னா ஏபியினோட மதிப்பு √(d² மைனஸ் R1 + R2 ² ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஏபியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. 2 வட்டம் இருக்குது. அந்த 2 வட்டங்களுடைய ஆரம் என்ன சொல்லிட்டாங்க? ஆரம் வந்து ஒன்றுனுடைய மதிப்பு 28, இன்னொன்னுடைய மதிப்பு 20ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுக்கு 2க்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க? 50 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா ஒரு நிமிஷம், இந்த குறுக்கு தொடுகோட்டினுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? குறுக்கு தொடுகோடு கரெக்டாக வரைய தெரியல, சாரி. குறுக்கு தொடுகோடினுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? இந்த குறுக்கு தொடுகோடினுடைய மதிப்பு ஏபியினோட மதிப்பு என்ன வரும்? ஏபி = d² என்ன வரும்? டிஸ்டன்ஸ் 50² மைனஸ் 28 + 20. சரிங்களா? ஆரம் 1 ஆரம் 2 ² அப்போ என்ன வரும்? 50² மைனஸ் 48². இது என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறப்பலாம் a² மைனஸ் a² இன்ட்டு b² ஃபார்முலா இருக்குது. a² மைனஸ் b² ஃபார்முலா இருக்கா? அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 50 + 48 இன்ட்டு a + b இன்ட்டு a - b ஃபார்முலாவில் போடலாம். சரிங்களா? இன்ட்டு 50 - 48 ஈக்குவல் என்ன வரும்? 98 × 2 √96. ஸோ ஏபியோட மதிப்பு என்ன வரும்? 14². ஸோ 14 தான் ஆன்சர். இது வந்து ஒரு கான்செப்ட். சரிங்களா? அதுக்கடுத்து 2வது ஒரு கான்செப்ட் சொல்கிறான். அந்த கான்செப்டை வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது குறிச்சிக்கோங்க. நான் அடுத்து வந்து இதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் சொல்கிறேன். அடுத்து டேரக்ட் காமன் டேன்ஜென்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேன்ஜென்ட் பார்த்தோம் இப்போ வரைக்கும். அடுத்ததாக டேரக்ட் காமன் டேன்ஜென்ட். டேரக்ட் காமன் டேன்ஜென்ட்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ 2 வட்டம் இருக்குது. சரிங்களா? 2 வட்டம் இருக்குது அப்படின்னா அந்த வட்டங்களுக்கு இடையே உள்ள மையம், வட்டத்தினுடைய மையம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது O, இது O1. வட்டம் R1 R2. சரிங்களா? இப்போது இது 2க்கு இடையே உள்ள தூரம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து டின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது இந்த 2ஐயும் தொடக்கூடிய டேரக்ட் காமன் டேன்ஜென்ட். சரிங்களா? இப்போ குறுக்கில் இல்லாமல் நேருக்கு நேராக தொடருது. சரிங்களா? நேருக்கு நேராக டச் பண்ணுச்சு அப்படின்னா இது A, இது பின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இங்கே வந்து ஏபியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஏபியோட மதிப்பு √(d² +
டி ஸ்கொயர் மைனஸ் R1 மைனஸ் R2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இது ஃபார்முலா. அதே ட்ரான்ஸ்வர்ஷன் போச்சுன்னா ப்ளஸ் R1 ப்ளஸ் R2 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி வரும். அடுத்ததான் மூணாவது ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா, இது ரேராக தான் கேட்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி கணக்கில் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 வட்டம் வந்து ஒன்றை ஒன்று தொற்று இருக்கும் பொழுது, சரிங்களா, ஒன்றை ஒன்று தொற்று இருக்கும், சரிங்களா, ஒன்று டச் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ அதோட லென்த் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டி. இங்கே அதே சேம் கான்செப்ட் தான். R1 R2 இப்போ வந்து இது டச் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சாரிங்க, இது வந்து ஒரு செங்கோணம் கோணம் வச்சுக்கலாம். இது ஒரு செங்கோணம் கோணம். இந்த கோட் டச் பண்ணுற கோடோடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து R1, இது R2, இது மையம் O1. இந்த டியோட மதிப்பு என்ன வரும், R1 ப்ளஸ் R2ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, R1 ப்ளஸ் R2ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஏபியினோட மதிப்பு இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஏபி ஈக்குவல் டு 2 இன்ட்டு அண்டர் ரூட் ஆஃப் R1 இன்ட்டு R2. சரிங்களா, இந்த 3 ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து டைரக்ட் காமன் டேஞ்சன், அது வந்து டிரான்ஸ்வர்சல் காமன் டேஞ்சன். இது வந்து ஒன்றை ஒன்று வட்டம் வந்து ஒன்றை ஒன்று தொற்று இருக்கும். சரிங்களா, இது ரெண்டுலேயும் வந்து வட்டம் வந்து ஒன்றை ஒன்று தொற்று இருக்காது, இதில் வந்து தொட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஏபி அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து 18 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை 50 நாளில் முடித்தாங்கன்னா பி வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன, 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஏ மட்டும் எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க, 54 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போது மொத்த வேலை எவ்வளோ இருக்கும், 54. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, ஏபியோட மதிப்பு 3, ஏவோட மதிப்பு 1. சரிங்களா, ஏபியோட மதிப்பு 3, ஏவோட மதிப்பு எஃபிஷியன்சி வந்து 1 அப்படின்னா பியோட மதிப்பு என்ன இருக்கும், 2ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அப்போது பி வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, பி வந்து மொத்த வேலை 54, அவங்களோட எஃபிஷியன்சி 2 ஈக்குவல் டு 27 நாளில் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஐட்டத்தை வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 2 டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது 58% அல்லது 80% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மார்க்கெட் ப்ரைஸில் வந்து. இப்படி கொடுக்கும்போது அவங்களோட விற்பனை விலை வந்து ₹770 அப்படின்னா, எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காம விற்பனை ஆகும்போது அதனுடைய ப்ராஃபிட் வந்து 25% அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ். சரிங்களா, இப்போ 58% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும், 42% இருக்கும் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். ரெண்டாவது டிஸ்கவுண்ட் வந்து 80% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட விற்பனை விலை என்னவாக இருக்கும், 20% சொல்லியிருக்கும். சரிங்களா, அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 770.7 அடி கொடுத்தீங்கன்னா 5 கிடையாது, டேரெக்டாக அடி கொடுத்தீங்கன்னா 0. இந்த 0 வந்து இங்கே பெருக்கும் பொழுது இந்த தசமம் வந்து போயிடும். சரிங்களா, 0க்கு இந்த தசமம் வந்து அடி ஆயிரும். அடுத்தது என்ன இருக்குது, 7ஆல் அடி கொடுத்திங்கன்னா இங்கே எல்லாமே 7ஆல் அடி கொடுக்கலாமா, இப்போ 6 7 42, 1 1 0 1. சரிங்களா, இப்போது 6 2 12, இந்த 2 0 இங்கிட்டு போகும். சரிங்களா, அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும், எக்ஸோட மதிப்பு 110 அடுத்து ஒரு 100 வகுத்தல் 12. சரிங்களா, இப்போ இதோட மதிப்பு என்ன வரும், 917.5 சொல்லி வரும். சரிங்களா, அதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 917.5 சொல்லி வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எந்த ஒரு இது வந்து விற்பனை விலை என்னவாக இருக்கும், 9175 சொல்லி இருக்கும். சரிங்களா, அப்போ எஸ்பியோட மதிப்பு 9175, சாரி மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு, இது வந்து மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு. சரிங்களா, இது வந்து மார்க்கெட் ப்ரைஸு, எக்ஸோட மதிப்பு 9175. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எந்த ஒரு டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுக்காம இருந்தாங்கன்னா கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 125% சொல்லிட்டாங்க. அப்போது இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லாம் அப்படியே செல்லிங் ப்ரைஸாக மாறும். அப்போது 125% மதிப்பு எவ்வளவு, 125% மதிப்பு 9175. அப்படின்னா நமக்கு என்ன தேவை, 100% மதிப்பு தான் தேவை. சரிங்களா, ஏன்னா சிபி தானே கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. படி கொடுத்தீங்க அப்படின்னா அடி கொடுத்தீங்கன்னா 25, 5ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 25% ஈக்குவல் டு
என்ன வரும் 18 35 சொல்லி வரும் சரிங்களா. மறுபடியும் ஒரு 5 அடி எடுத்தீங்க அப்படின்னா 5% ஈக்குவல் டு 367 சொல்லி வரும் சரிங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை 100%. ஸோ மேலே எங்கேயும் 2020 பெருக்குனீங்க அப்படின்னா 100% ஈக்குவல் டு என்ன வரும் 73400 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சாரி 7340 சொல்லி நமக்கு கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் அளவு 7340 சொல்லி காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து விற்பனை சரிங்களா. டிஸ்கவுண்ட் பர்சன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து விற்பனை விலையாக மாற்றோம்னா இதில் போக மீதி இருக்கிறது சரிங்களா. அப்போ அடி கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கிறது மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு கிடைக்குது. இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு 125%, ப்ராஃபிட் வந்து 25%. செல்லிங் ப்ரைஸ் வந்து 125%. அப்போ வந்து 100% என்ன இருக்கும் 7340 சொல்லியிருக்கும். அவ்வளோதாங்க. அடுத்ததான் 2 பைப் சரிங்களா. ஒரு பைப் வந்து 34 மணி நேரத்தில் ஒரு டேங்கை நிரப்புது. இன்னொரு பைப் வந்து 94 மணி நேரத்தில் டேங்கை நிரப்புது. 2 பைப் வந்து சேர்ந்து சரிங்களா எவ்வளோ நேரத்தில் வந்து டேங்கை நிரப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா மீச்சம் என்ன வரும் 2 × 17 × 47 சரிங்களா. மீச்சம் என்ன வரும் 34 94 மீச்சம் எடுத்திங்கன்னா 2 அடி விடலாம் 17 47 47 ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ மீச்சம் என்ன வரும் இதுதான் வரும். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் இது 34 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 47, இதோட அடி கொடுத்தீங்க அப்படின்னா 34 தானா இல்லை 17 சொல்லி இதோடைய மீச்சமாக வரும் சரிங்களா. ஏபி இவங்களுடைய டேங்க் கெப்பாசிட்டியோட டைம் கொடுத்துட்டாங்க. மொத்த டேங்கோட இது வந்து டைமு சரிங்களா. இது வந்து கெப்பாசிட்டி டேங்கோடைய டோட்டல் கெப்பாசிட்டி. இது வந்து அவங்களோட எஃபிஷியன்சி சரிங்களா. ஏவோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும் மணிக்கு 47, பியோட எஃபிஷியன்சி 17 சொல்லியிருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க ரெண்டையுமே சேர்ந்து திறந்து விடும்பொழுது டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் நிறைய சொல்லி கேட்குறாங்க. அப்போது A + B இவங்களோட மதிப்பு என்ன 47 கூட்டல் 17 54 64 தான் இவங்களோட மதிப்பு. ஸோ டோட்டல் எவ்வளோ வரும் 17 × 47 × 2 வகுத்தல் 64. இதுதான் வந்து அவங்களோட வந்து எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா கடைசியாக 799 சரிங்களா. 2 அடி எடுத்துடலாம் 32 799 வகுத்தல் 32 தான் ஆன்சராக வரும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 32வது கொஸ்டின். 3 ஃபர்னிச்சருடைய ஆவரேஜ் விலையோட மதிப்பு ஆவரேஜ் விலை வந்து எவ்வளோனா 16,455 ரூபா சரிங்களா. இப்போது அதே நேரத்தில் அந்த 3 ஃபர்னிச்சரில் வந்து ப்ரைஸ் வந்து மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதனுடைய விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது அதில் இருக்கக்கூடிய மிக குறைவான மதிப்புடைய பொருளுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ டோட்டல் எவ்வளோ வரும் 3 ஃபர்னிச்சரோட ஆவரேஜ் டோட்டல் வந்து எவ்வளோ வரும் 3 × 16,455 சொல்லி வரும் சரிங்களா. இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15x சமமாக இருக்கும் சரிங்களா. மொத்த விலை வந்து 15x. அப்போது நமக்கு என்ன தேவை இருக்கிறது சீப்பஸ்ட் 3x தான் தேவை. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 3 × 16,455 வகுத்தல் 15. இப்போ 3xோட மதிப்பு என்ன வரும் 3xோட மதிப்பு 3 × 16,455 வகுத்தல் 15 × 3 சரிங்களா. அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 9,873 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒரு கூம்பினுடைய வலைபரப்பு சரிங்களா. வலைபரப்பினுடைய மதிப்பு 5544 சென்டிமீட்டர் ஸ்கொயராக. அதனுடைய டயாமீட்டர் விட்டம் வந்து அந்த கூம்பினுடைய விட்டம் வந்து 168 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா என்ன /RL சரிங்களா. டயாமீட்டர் வந்து 168 அப்படின்னா ஆரம் வந்து எவ்வளவு 84 சென்டிமீட்டராக இருக்குமா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன கூம்பினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த வளைவு ஃபார்முலா என்ன /RL + /R². அப்போ என்ன வரும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு /RL + /R² சரிங்களா. அப்போது /RLோடைய மதிப்பு என்ன 5544 ப்ளஸ் பையனோட மதிப்பு 22 வகுத்தல் 7 R² 84 × 84. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 12. அடுத்தது என்ன வரும்
இதை 3 பெருக்குனீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5544 ப்ளஸ் 22176 சொல்லி வரும். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 27720 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதாங்க கான்செப்ட்டு. அடுத்ததான் சாக்ஷி வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து 8900 அதை வந்து 10% வந்து கூட்டு வட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஒரு வருட கணக்கில். சரிங்களா, அவங்களோட அமௌண்ட் வந்து இந்த அசல் வந்து இப்போ 10,769 ரூபான்னு சொல்லி எத்தனை வருஷம் கழிச்சு மாற சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, 10% மதிப்பு, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸோட எத்தனை வருஷம்னு சொல்லி கணக்கு கேட்குறாங்க. அப்படின்னா நமக்கு இந்த ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பின்ன வடிவத்தை மாற்றிட்டு, சரிங்களா, இப்போ பிரின்சிபல் வந்து 10 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு என்ன 1. ஸோ அமௌண்ட்டோட மதிப்பு என்ன வரும், அமௌண்ட் வந்து 11 சொல்லி வரும். சரிங்களா, ஒரு நிமிஷங்க, அமௌண்ட்டோட மதிப்பு 11 சொல்லி வரும். சரிங்களா, அப்போது பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ என்ன, பிரின்சிபல் 10 அப்படின்னா அமௌண்ட் வந்து 11. இதோட அடுக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரின்சிபல் வேல்யூஸ் வந்து மாற்றணும், வேல்யூஸையும் அமௌண்ட்டினுடைய வேல்யூவும் மாற்றணும். சரிங்களா, அப்போது 8900 10,769. சரிங்களா, இப்போ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 89 அடி கொடுத்தீங்க 2 பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 சொல்லி வரும். ஸோ 121 வந்து 10 ஸ்கொயர் 11, 121ன்றது 11 ஸ்கொயர், 100ன்றது 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 11/10 ஹோல் பவர் 2. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன வரும் 2 இயர்ஸ் சொல்லி வரும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போது பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு கூட்டுட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பின்ன வடிவத்தில் மாற்றி பின்ன வடிவத்தினுடைய இந்த கொடுக்கப்பட்ட மதிப்பு வந்து இந்த பின்ன வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். அவ்வளோங்க. அடுத்து இந்த கணக்கு 39 a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சரிங்களா, ஒரே ஃபார்முலாவில் பாருங்கள், ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு எத்தனை மார்க், 2 மார்க். சரிங்களா, இதுதான் ஆன்சராக வரும். அடுத்ததான் 37 39. அடுத்து 45வது கணக்கு. ஹிமானி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 352 கிலோமீட்டர் வந்து 32 கிலோமீட்டர் மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாங்க. 330 கிலோமீட்டர் வந்து மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னப்பா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து வேறையாக இருக்குது அப்படின்றப்ப வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா. சரிங்களா, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 352 ப்ளஸ் ஒரு 330. டிஸ்டன்ஸ் வேறையாக இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட். சரிங்களா, அதே இது டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, 2xy அப்பான் x + yன்னு சொல்லி. சரிங்களா, இப்போ டைம் என்ன 352 கிலோமீட்டர் வந்து மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். சரிங்களா, அடுத்ததாக 330 கிலோமீட்டர் வந்து 30 கிலோமீட்டர் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் டைம். சரிங்களா, இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 682 வகுத்தல் இங்கே என்ன வரும் 11 சொல்லி வரும். சரிங்களா, இங்கே என்ன வரும் அதே சேம், இங்கே என்ன வரும் 11 சொல்லி வரும். அப்போ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 22. ஸோ 682 வகுத்தல் 22 இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 31 தான் சரி ஆன்சராக வரும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 51வது கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு கேட்குறாங்கப்பா. 4000 ரூபாய்க்கு 5.2% வட்டி விகிதத்தில் பிப்ரவரி 14, 2024 ஏப்ரல் 15, 2024 வரைக்கும் என்ன வட்டி விகிதம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் என்ன பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியிலேருந்து எடுத்திங்கன்னா 61 நாள், அப்படி இல்லைனா 62 நாள். சரிங்களா, ஸோ 15 மீதி வந்து எத்தனை நாள் 15 நாள். இது வந்து லீப் இயர்ப்பா, மறந்துடக்கூடாது. 2024 வந்து ஒரு லீப் இயர். சரிங்களா, அப்போது மொத்தம் எத்தனை நாள் இருக்கும் 366 நாள் இருக்கும். ஸோ 15 கூட்டல் 15 நாள் பிப்ரவரியில், மார்ச்சில் 31 நாள், அடுத்து இங்கிட்ட ஒரு 15 நாள். ஸோ டோட்டல் எவ்வளவு 61 நாள். சரிங்களா, அப்போ வருஷம் என்னவாக இருக்கும் 61 வகுத்தல் 366 ஈக்குவல் டு 1/6 இயர்ஸ் சொல்லியிருக்கோம். சரிங்களா, வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்
பிரின்சிபல் இன்ட்டு 5.25 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு டைம் எவ்வளவு 1 வருடம் சரிங்களா. வரும் டைம் என்ன 1/6 வகுத்தல் 100 அடி கொடுத்தீங்கன்னா கடைசியில் என்ன ஆன்சர் வரும் 35 சொல்லி ஆன்சர் வரும். இவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கோணம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. PQR அப்புறம் PQR அப்புறம் XYZன்னு 2 முக்கோணம் 2 ஒத்த முக்கோணங்கள் கொடுத்துட்டாங்க. அந்த முக்கோணங்கள் எப்படி ஒத்த முக்கோணங்கள்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து PQR இது XYZன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா PQவோட மதிப்பு என்ன 5, QRோட மதிப்பு என்ன 6, PRோடைய மதிப்பு என்ன 7. அடுத்ததாக XYனோட மதிப்பு என்ன 5. அடுத்த YZனோட மதிப்பு என்ன 6, XZனோட மதிப்பு என்ன 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போனா எது வந்து உண்மைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போனா இந்த கணக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். PQவும் XY சமம். அடுத்து QRும் YZும் சமமான விதத்தில் இருக்குது. அடுத்து PRும் XZும் சமமாக இருக்குது சரிங்களா. அப்படின்றப்போ இந்த முக்கோணம் என்னவாக இருக்கும் சர்வ சமமாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதே பக்கங்களுக்கு இணையாக தான் இருக்கும். அப்போ முக்கோணம் PQR சர்வசமம் சரிங்களா. சர்வசமம் முக்கோணம் XYZன்ற விதத்தில் வந்து சமமாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து PQR XYZ. சப்போஸ் இப்போது XYக்கு பதிலாக இங்கே 5 6 இங்கே 6 இங்கே 7 இருந்துச்சுன்னா அப்போ PQR வந்து எதுக்கு சமமாக இருக்கும் YZXக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி PQR XYZ சரிங்களா இந்த வித்தியாசமாக இருக்கும். சப்போஸ் இங்கே மாறி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின். ஒரு எண்ணு வந்து 50% இன்க்ரீஸ் ஆகி அதோட மதிப்பு என்னவாக மாறுதாமா 2850 சொல்லி மாறுதாமா. அப்போது 1/2 50% பின்ன வடிவம் சரிங்களா. அப்போது கூடுதா. அப்போ 3 ரேஷியோட மதிப்பு என்ன இருக்கும் 2850 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன 2550. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு 3 2 பக்கம் எடுத்தீங்கன்னா 9 1950. நமக்கு என்ன தேவை 2 ரேஷியோ ஒரிஜினல் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ 2ன்றது தான் ஒரிஜினல் நம்பர். அப்போது 1900 தான் வந்து ஆன்சர். அடுத்ததான் இப்போது எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சரிங்களா. ஆவரேஜ் மார்க் ஒரு கிளாஸில் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை தெரியாது. சம் ஸ்டூடெண்ட்டோட மதிப்பு ஆவரேஜ் மதிப்பு வந்து 75. அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. 80 85 89 81 82 மார்க்குள்ள 5 ஸ்டூடெண்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ண மொத்தத்தில் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 78 மாறுது. அப்படின்னா எத்தனை பேர் வந்து ஆரம்பத்தில் வந்து மொத்தம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லி கணக்கில் கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து 75 வந்து ஆவரேஜாக இருந்திருக்கு. இப்போ வந்து 78 வந்து ஆவரேஜாக இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் தெரியாது. ஸோ எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு 5 ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்போது ஈக்குவல் டு X + 5 சொல்லியிருக்குமா டோட்டல் வேல்யூ. இது ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பு. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பு டோட்டல் வேல்யூ. இப்போ வந்து என்ன ஆகுது இந்த ஃபஸ்ட் இருந்த டோட்டல் வேல்யூவோட இப்போ என்ன கூடுது 80 கூட்டல் 85 கூட்டல் 89. இந்த 5 ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் கூடுதா. அந்த மார்க் கூடும் மொத்தத்தில் இதுக்கு இணையாக இருக்குமா. நல்லா கவனிங்க. எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய 75 மார்க்கு சரிங்களா. ஆவரேஜ் மார்க் வந்து 75 அப்படின்னா டோட்டல் வந்து 75x. அதோடு வந்து இந்த 5 பேரோட ஸ்டூடெண்ட்டோடைய மதிப்பான கூட்டமத்தில் ஆவரேஜ் என்ன ஆகுது 78. அப்போ டோட்டல் வேல்யூ என்ன 78 இன்ட்டு X + 5 இது 2 சமமாக இருக்குமா. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் X இன்ட்டு 75 இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 75x + 417 சரிங்களா. இந்த எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 417 ஈக்குவல் டு 78x + 390 சொல்லி வரும் சரிங்களா. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன 3xோட மதிப்பு என்ன வரும் 390 27 சொல்லி வருமா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன 9. அவ்வளோதாங்க. ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இனிஷியலாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பு என்ன 9. இப்போ இருக்கிற நம்பர் ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பு என்ன 14. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். ஆவரேஜ் கணக்கு மட்டும் என்றைக்கு வந்து சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஆவரேஜ் கணக்கு வந்து ரொம்ப குழப்பம்.
அதனால் குழப்பற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். இங்கே நம்ம கன்வெர்ட் பண்ணது எல்லாமே டோட்டல் வேல்யூ. சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து 64வது கொஷின். 8 எண்களுடைய கூடுதல் வந்து 336 அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் என்ன கேட்குறாங்க. ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ஃபார்முலா டோட்டல் வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 336. எத்தனை பேர்? 8 பேர். அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 8 32, 2 8 16, 42ன்றதான் அதனுடைய ஆவரேஜ். முடிஞ்சு. அடுத்ததாக 75வது கணக்கு. ரெண்டு எண்களுடைய ரேஷியோ மதிப்பு கொடுத்துட்டாங்க 5:8ன்னு சொல்லி. அதில் ஃபஸ்ட் நம்பர் வந்து 13 கூட்டுறாங்க, ரெண்டாவது நம்பரை வந்து 6 வந்து குறைக்கிறாங்க. அப்படி குறைக்கும் போது அவங்களோட ரேஷியோ வந்து 4:6 சொல்லி மாறிடுச்சு. அப்படின்னா அந்த ஒரிஜினல் நம்பர்ஸ் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க, அவங்களுடைய கூடுதல், அந்த ஒரிஜினல் நம்பருடைய கூடுதல் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல வந்து 5 சொல்லியிருந்திருக்கு, ரெண்டாவது வந்து 8ன்னு சொல்லியிருக்கு. ரெண்டு நம்பர் சாரிங்க. அப்போ அந்த எண்கள் வந்து என்னவாக இருக்கும்? 5xன்னு சொல்லியிருக்குமா, 5x 8xன்னு சொல்லியிருக்குமா. இரண்டு எண்களோட வீதம் 5x 8xன்னு சொல்லி இருந்திருக்கும். இந்த எண்களோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட் நம்பரோட 13 வந்து கூட்டுறாங்க, ரெண்டாவது நம்பரோட என்ன பண்ணுறாங்க 6 வந்து கழிக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த விகிதம் என்னவாக மாறுது? 4:6ன்னு சொல்லி மாறுது. ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா 2:3. சரிங்களா? இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க. 15x + 39 = 16x - 12. அப்போ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 27ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? ஒரிஜினல் நம்பரோடைய மதிப்பெண்ணு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் நம்பரோட மதிப்பெண்ண சம்மு 5x + 8x = 13x. ஸோ 13 × 27 என்ன வரும் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 1ன்னு சொல்லி வரணும். பாருங்க, எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 30. அடடா, அங்கே பாருங்கள், மைனஸில் போக வேண்டியதை கூட்டி வச்சுருக்கேன். மைனஸில் இருந்தது இங்கிட்டு போகும்போது ப்ளஸ் ஆகும் இல்லையா? அப்போ என்ன வரும்? 51ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ எக்ஸோட மதிப்பு 51ன்னு சொல்லி வரும். ஸோ இங்கே என்ன வரும்? 13 × 51ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 13 × 51. இங்கே இருக்க மைனஸ் இந்த பக்கம் முதல்ல ப்ளஸ் ஆகும், இங்கே இருக்கிறது இங்கே போகும்போது எக்ஸ்ன்னு சொல்லி மாறும். ஸோ எக்ஸோட மதிப்பு 51 அப்படின்னா 13 மொத்தம் என்ன வரும்? மதிப்பு 663. யூனிட் டிஜிட் வந்து 3ல் முடியணும். ஸோ 663 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. கூட்டல் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது இதே மாதிரி. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 80வது கணக்கு. இந்த கணக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்து தான்ப்பா. சேம் மெத்தட். ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க, அந்த டேபிளில் வந்து அதோடைய சராசரி வந்து 61 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எக்ஸ்ஐ எஃப்ஐ கொடுத்துட்டாங்க, அவங்களே வந்து எக்ஸ்ஐ எஃப்ஐன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப்ஐன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, எக்ஸ்ஐன்றது அந்த வேல்யூஸ். சரிங்களா? எஃப்ஐன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போது மீனுக்கு வந்து இந்த மாதிரி டேபிள் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குடைய சராசரிக்கு ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ அப்பான் சம் ஆஃப் எஃப்ஐன்றதான் மதிப்பு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீன் சராசரி வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எஃப்ஐயில் இருக்கக்கூடிய எக்ஸோடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து எஃப்ஐ எக்ஸை கண்டுபிடிக்கணுமா? அதில் வேல்யூ என்ன வரும்? பெருக்கினீங்க அப்படின்னா 55 × 48 என்ன வரும்? 2640. அடுத்து ப்ளஸ் ஒரு 60x. அடுத்தது ப்ளஸ் 70 × 31 2170. ப்ளஸ் 9 × 35 என்ன வரும்? 2185. சரிங்களா? இது வந்து நான் ஆல்ரெடி பெருக்கி வச்சுருக்கேன். பட் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் வந்து கணக்கு செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா தயவுசெய்து கடைசி கணக்காக வந்து போடுங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் டைம் டேக்கிங். சரிங்களா? டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா சம் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐயோட மதிப்பு என்ன வரும்? 6995 + 60xன்னு சொல்லி வரும். சரிங்களா? அதே சம் ஆஃப் எஃப்ஐனுடைய மதிப்பு என்ன வரும்? 102 + xன்னு சொல்லி வரும். அப்போது வேல்யூவில் போட்டிங்க அப்படின்னா மீனோட மதிப்பு என்ன? 61 = 6995 + 60x அப்பான்
102 + x சரிங்களா. இதோட மதிப்பு என்ன வரும் 61x + 6222 சொல்லி வரும். 6222 ஈக்குவல் டு 6995 + 60xன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், எக்ஸோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா கழிச்சிங்க அப்படின்னா 773ன்னு சொல்லி வரும். 773 அவ்வளோதாங்க. இதுதான் கான்செப்ட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சராசரி கொடுத்துருக்காங்க. இது வந்து புள்ளியியல் கணக்குப்பா. ஃபார்முலா என்னென்னா சராசரி ஈக்குவல் டு sum of fi xi upon sum of fi சரிங்களா. இப்போ fi xiயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட டோட்டல் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 773 சொல்லி கிடைக்கும். கொஞ்சம் டைம் டேக்கிங் சரிங்களா. மல்டிப்ளிகேஷனாக கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும். அதனால் வந்து இந்த கணக்கெல்லாம் கடைசி கணக்காக வந்து போடுங்க. அடுத்ததாக 84வது கணக்கு. பழைய சேம் கணக்கு தான், பட் அந்த கணக்கு தான் பார்க்குறோம். பழைய இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பொருளுடைய விற்பனை விலை வந்து ஒரிஜினல் விலையிலேருந்து 5 14 மடங்காக வந்து விற்கும் பொழுது 14 5 பங்கு விற்கும் பொழுது ஹித்தியஸுக்கு வந்து 20% வந்து நட்டமாக தான். ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் வந்து 5/14 மடங்கில் வந்து விற்கும் பொழுது அவனுக்கு வந்து 20% லாஸ் ஆகுது. அப்படின்னா அந்த ஒரிஜினல் ப்ரைஸில் 80% விற்கும் போது தான் அவனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. கணக்குப்படி என்ன பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 5/14 பங்கு விற்கும் பொழுது அவனுக்கு வந்து எவ்வளோ நட்டம் கிடைக்குது, 20% நட்டம் கிடைக்குது. 20% நட்டம் கிடைக்குதுன்னா அவனுடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், 80% இருக்குமா. எதுக்கு, அடக்க விலைக்கு. அடக்க விலை வந்து 80% இருக்குமா. இதுதான் கான்செப்ட். அப்போ இது ரெண்டு சமமாக சுருக்குனிங்க அப்படின்னா எஃப்பி மைனஸ் சிபி மதிப்பு என்ன வரும் 4 5. ஸோ 14 × 4 64, 64 வகுத்தல் 25. ஸோ எஸ்பியோட மதிப்பு என்ன 64. எஸ்பியோட மதிப்பு 64. என்ன கேட்குறான், எஸ்பி இந்த ஒரிஜினல் எஸ்பியில் வந்து 80% விற்கும் பொழுது ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கேட்குறான். ஸோ 64 × 80% ஈக்குவல் டு என்ன வரும் 4/5. ஸோ 64னா 256 / 5 என்ன வரும் 256 / 5 51.2 சரிங்களா. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய புது விற்பனை விலை சரிங்களா. இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு, ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 51.2 மைனஸ் 25. இங்கே சிபியோட மதிப்பு 25. இங்கே சிபியோட மதிப்பு 25 சரிங்களா. அப்போது என்ன வரும் 26.2 ரூபா வந்து அவருக்கு வந்து லாபம். எவ்வளோ இருந்து 25 ரூபாயிலேருந்து இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 அடி 4 4 5 25 100. ஸோ 26 4 25 100. சாரி எங்கே தப்பு பண்ணுறேன் 25 26 ஒரே நிமிஷங்க இங்கே தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. 14 × 4 டோட்டலாக இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். பெருக்கில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க. சரி, கான்செப்ட் என்னன்னா செல்லிங் ப்ரைஸில் வந்து 5/14 பங்கு விற்கும் பொழுது அவனுக்கு வந்து எவ்வளோ நட்டம் கிடைக்குது 20% நட்டம் கிடைக்குது. அப்போ அவனோட விற்பனை விலை என்ன இருக்கும் 80% இருக்கும் அடக்க விலையில் சரிங்களா. அப்போது எஸ்பி வகுத்தல் சிபி அதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 14 × அடி எடுத்திங்கன்னா 4 இங்கே 5 14 × 4 56 56 வகுத்தல் 5 25 சரிங்களா. அப்போ எஸ்பியோட மதிப்பு 56. இதில் வந்து 80%, சிபியோட மதிப்பு 25. இதில் வந்து 80% விற்கும்போது அவனுக்கு வந்து என்ன ப்ராஃபிட் வந்து கிடைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 56 × 80/100. ஸோ 4/5 5 நாங்கள் 20 5 நாங்கள் 20 6 நாங்கள் 24 224 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 44.8 சொல்லி கிடைக்குமா. 44.8. இது வந்து என்ன இப்போ வரைக்கக்கூடிய எஸ்பி ஒரிஜினல் எஸ்பியில் 80%. அப்போது வந்து நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு 25லேருந்து 44.8க்கும் 44.8 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 25. 15 40 19.8 சரிங்களா. அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு 19.8. ப்ராஃபிட்டு வகுத்தல் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 சரிங்களா. அடி எடுத்திங்க அப்படின்னா 4. ஸோ ஈக்குவல் டு 19 76 76 8 32 79.2% தான் ஆன்சர். இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அந்த கணக்கு, அதோட சேம் கான்செப்ட் தான் சரிங்களா. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5400 ரூபாய் வந்து பிக்யூஆர் இவங்க 3 பேருக்கு கடையில் வந்து
ஒரு விகிதத்தில் வந்து பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆறுனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி என்ன 6 டைம்ஸ் ஆஃப் பி, 6p ஈக்குவல் டு 3q ஈக்குவல் டு 8r இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது எப்படி நம்ம PQRனுடைய விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த 3 எண்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 எண்களோட எல்சிஎம் எடுங்க. 6, 3, 8 வகுத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதனுடைய எல்சிஎம் வந்து 24ன்னு சொல்லி வரும். சரிங்களா, 24. இந்த 24ஆல் இந்த எல்லா எண்களையும் வந்து வகுத்துருங்க. சரிங்களா, வகுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வருதோ வகுக்கும் பொழுது இதுக்கு என்ன கீழே வந்து என்ன வருதோ அதுதான் வந்து இந்த எண்களுடைய எல்சிஎம். சரி, இந்த எண்களுடைய ரேஷியோ 4, 24, 8, 3. ஸோ PQRனுடைய ரேஷியோ என்ன 4:8:3தான் இவங்களுடைய ரேஷியோ. சரிங்களா, அப்போது மொத்த ரேஷியோ அளவு 12, 15. 15 ரேஷியோட மதிப்பு 5400 அப்படின்னா நமக்கு என்ன தேவை, 6னுடைய மதிப்பு தான் தேவை. 6னுடைய மதிப்பு என்ன 3 ரேஷியோ. ஸோ 2 பக்கமும் 5ஆல் வகுத்துட்டிங்கன்னா முடிஞ்சா, 5ஆல் வகுத்திங்கன்னா 3 ரேஷியோ ஈக்குவல் டு 5ஆல் வகுத்திங்கன்னா 10, 80, 1080 தான் ஆன்சர். புரிஞ்சதா? இந்த மாதிரி ரேஷியோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 6 டைம்ஸ் ஆஃப் பி, 3 டைம்ஸ் ஆஃப் கியூ, 8 டைம்ஸ் ஆஃப் ஆர்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மூணு நம்பருக்கு வந்து PQR பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 நம்பருக்குரிய எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம்மாக எடுத்து இந்த எண்ணை வகுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பிக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து பியோட ரேஷியோ, கியூக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் கியூஆர் ரேஷியோ. இந்த எழுத்துக்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து அதனுடைய ரேஷியோ. சரிங்களா, அப்போ டோட்டல் ரேஷியோ நமக்கு தெரியும். நம்ம தேவையான ரேஷியோ 3R, 3யோட மதிப்பு 1080. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 93வது கணக்கு. 93வது கணக்கு நல்ல கணக்கு. ஒரு 2 எண்கள் P மற்றும் 100னுடைய மீன் ப்ரொபோஷனல். சரிங்களா, மீன் ப்ரொபோஷனல்னா சராசரி ப்ரொபோஷனல். சராசரி விகிதாச்சாரம் என்னென்னா 50 அப்படின்னா அதனுடைய Pனுடைய வேல்யூ என்ன கேட்குறாங்க. 2 எண்கள் ABனுடைய மீன் ப்ரொபோஷனல் கேட்டாங்க அப்படின்னா சராசரி விகிதாச்சாரம் ப்ரொபோஷனல். இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா √ABன்றதான் ஃபார்முலா. ஸோ P × 100 √, ஈக்குவல் டு என்ன 50. ஸோ 2 பக்கம் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், P × 100 ஈக்குவல் டு 50 × 50 சொல்லிடுறோம். சரிங்களா, 50 ஸ்கொயரை 50 × 50 சொல்லி மாற்றுறோம். பாடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 50, 2 அடுத்து 2வது எடுத்தீங்கன்னா 25. ஸோ Pயோட மதிப்பு என்ன வரும் 25ன்றதான் ஆன்சர். புரிஞ்சதா? அடுத்து ஏனுடைய மதிப்பு 7.5 டிகிரி அப்படின்னா கொடுக்கப்பட்ட இதனுடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க. இங்கே காட் 4A இருக்குது, இங்கே காட் 6A இருக்குது. ஸோ 4Aவோட மதிப்பு என்ன வரும் 4 × 7.5 டிகிரி ஈக்குவல் டு 30 டிகிரின்னு சொல்லி வரும். சரிங்களா, 6A வந்து என்னோட மதிப்பு 6Aவோட மதிப்பு அப்போ 45 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். இப்போது காட் 4A காட் 30 டிகிரிங்களோட மதிப்பு என்ன வரும் √3. சரிங்களா, tan 45 டிகிரியோட மதிப்பு என்ன 1. அவ்வளோதாங்க. அப்படி ஃபார்முலாவில் புட் பண்ணுங்கள். 12.8 × 1/√3 × √3 ப்ளஸ் 7.2 × 1 இதெல்லாத்தையும் கூட்டி அடிச்சிங்கன்னா 3க்கு 3 போயிடும், √3 போயிடும். இதை சுருக்குனிங்க அப்படின்னா கடைசி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 20 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அப்படி கொடுக்குவீங்க. அடுத்து 12.8 கூட்டல் 7.2ன்னு சொல்லி வரும். இது டோட்டலாக இது ரெண்டோட மதிப்பு 20. அவ்வளோதாங்க, இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக 98வது கணக்கு. நல்ல கணக்குப்பா. 98வது கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடர் வந்து 850 ரூபாய்க்கு விற்கும் பொழுது அதனுடைய விலை வந்து 10% நட்டமாகுதாம். சரிங்களா, 10% நட்டமாகுது அப்படின்னா X% விற்கும்போது 1360 ரூபாய்க்கு விற்கும்பொழுது X% வந்து லாபம் கிடைக்கிது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 10% லாஸ் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் 90% இருக்குமா. ஸோ 90% மதிப்பு 850 ரூபாய் அப்படின்னா இங்கே X% மதிப்பு என்னவாக இருக்குது 1360 ரூபாய் இருக்குமா. ஸோ நேர் விகிதத்தில் இருக்கா. அப்போ அடி கொடுக்கலாமா. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0க்கு 0 அடி ஆயிரும். அடுத்ததான் 7 பதினாலு 119, 8 பதினாலு 136. ஸோ 5 பதினேழு 5 பதினேழா 85. அப்போது 8 பதினேழா 136. சரிங்களா, 17ஆல் வகுத்தீங்க அப்படின்னா. ஸோ
90 ரேஷியோட மதிப்பு சாரி ஸோ 5 ரேஷியோட மதிப்பு 90 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? சாரிங்க, இது இப்படி டேரெக்டாக போட்டுடலாமே, ஏன் இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரே நிமிஷம். ஸோ 5 × 8 5 × 18 90 டிகிரியா? அப்போ 8 × 16 தானே எக்ஸ் டிகிரியா, எக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கும். 5 × 18 90%. அப்போ 8 × 18 ஈக்குவல் டு என்ன வரும்? 8 18 144% இருக்குமா? நமக்கு என்ன கேட்குறாங்க? எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இது எக்ஸோட கிடையாது, இது டோட்டல் பர்சன்டேஜ். சரிங்களா? எக்ஸ் பர்சன்டேஜ் கிடையாது, டோட்டல் பர்சன்டேஜ். சரிங்களா? அப்போது சிபியோட மதிப்பு என்ன? 100%. சரிங்களா? அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 44% வருமா? 44% இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? கெய்னிங் வந்து எவ்வளோ? கெயின் பர்சன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ் கிடையாது, இது வந்து டோட்டல் பர்சன்டேஜ். சரிங்களா? அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 44% சொல்லி வரும். 44 தான் ஆன்சர். அடுத்தது நமக்கு தெரிஞ்சதான்ப்பா, a + b + c a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இதுதான் ஆன்சர். இந்த கணக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 90% மதிப்பு 850 ரூபா. அப்படின்னா 1360 எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி ரெண்டுமே நேர்த்தகவு அப்படின்றப்போ டேரெக்டாக அடி கொடுக்கலாம். ஸோ 0க்கு 0 அடியாயிரும். அடுத்து 17 அடி எடுத்திங்கன்னா 5 17 85, 8 17 136. ஸோ 5 பங்குடைய மதிப்பு 90%. அப்படின்னா 5 × 18 90%. அப்படின்னா 8 × 18 தானே இங்கே வேல்யூவாக இருக்கும். அப்போ 144%. அடக்குறை வந்து 100%. ஸோ வந்து கெயின் எவ்வளவு? 144ல் 100 போச்சுன்னா 44% வந்து கெயின். அவ்வளோதாங்க. அடுத்ததான் இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா நம்ம தெரிஞ்சதான். a பவர் m upon a power n ஈக்குவல் டு a power m - n. அடுக்கு 2 சமமாக இருக்கும் போதில் வகுத்தல் இருந்தால் அடிமான 2 சமமாக இருக்கும்போது வகுத்தல் இருக்கும் பொழுது அடிமானத்தை சமமாக வச்சுக்கிட்டு அடுக்கு 2 கழிச்சிடலாம். அடுத்து a power m × a power n ஈக்குவல் டு a power m + n. இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா a power 1 - 1 × b power 7 - 2 × c power 7 - 10 ஈக்குவல் டு என்ன வரும்? a power 0 × b power 5 × c power -3. இதாங்க ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.